சுவாதி கொலை திரையரங்குகளில் படமாக வெளிவர இருக்கிறது. ஜெய சுபஸ்ரீ புரொடக்ஷன்ஸ் எஸ்கே சுப்பையா தயாரிக்கிற படத்துக்கு சுவாதி கொலை வழக்கு அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. எஸ், சமீபத்துல நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல சுவாதி கொலை செய்யப்பட்ட கொடூரத்தை கையில் எடுத்திருக்காரு SD ரமேஷ் செல்வன். இவர் விஜயகாந்த் நடிச்ச உளவுத்துறை, அருண் விஜய் நடிச்ச ஜனனம் அண்ட் வஜ்ரம் அப்படின்ற படங்களை இயக்கியவர். இந்த படத்துல சுவாதி கொலை வழக்க விசாரிக்கும் நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் வேடத்துல அஜ்மல் சங்கர் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. கொலை செய்யப்பட்ட சுவாதி வேடத்துல ஆயிரா நடிக்கிறாங்க. மனோ அப்படின்ற புதுமுக நடிகர் ராம்குமார் கதாபாத்திரத்திலும், வெங்கடேஷ் ராமராஜ் வக்கீல் வேடத்திலும் அண்ட் பென்ஸ் கிளப் சக்தி செங்கோட்டை இன்ஸ்பெக்டர் வேடத்திலும் நடிச்சிருக்காங்க. கதை அண்ட் வசனத்தை RP ரவி எழுதியிருக்காரு. இவர் ஏற்கனவே நடிகர் விமல் நடிச்ச சில்லுன்னு ஒரு சந்திப்பு அண்ட் தற்காப்பு போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்காரு SD ரமேஷ் செல்வன். இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு SK சுப்பையா. நிஜ சம்பவங்களை படமாக்கும் போது அதுக்கான சுவாரஸ்யத்தையும் பரபரப்புக்காக கற்பனையாக சில காட்சிகளை சேர்ப்பாங்க. ஆனா சுவாதி கொலை வழக்கு படத்துல அப்படி எந்த காட்சிகளும் சேர்க்கப்படல. நடந்த உண்மையான சம்பவத்தை அப்படியே பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இயக்குனர். இப்படி பரபரப்பான சம்பவங்கள் இந்த படத்துக்கான சிறப்பம்சம் அப்படின்னும், மக்களுக்கு தெரிவிக்கப்படாத நிறைய சம்பவங்கள் இந்த படத்துல இடம்பெற்று இருக்கு. இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க திரையில பார்க்கும் போது ஒவ்வொருத்தருடைய மனமும் திடுக்கிட்டு போகும் அப்படின்னும், இப்படி கூடவா நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் யோசிப்பீங்கன்னு சொல்லி இயக்குனர். இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.